ஹாய் காய்ஸ், இது போகிற ஃபிக்ஸ். நம்ம இன்றைக்கி ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம், டர்ட்டி மைண்ட் பாய் ஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு பர்த்டே விஷ் இருக்குடா. ஸோ ஐஷா விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. ஸோ ஐஷா டே பிடிஎஸ் ஃபேன்ஃபிக்ஷன் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. செல்லமே ஹாப்பி பர்த்டே, லவ் யூ, லைஃப் லாங் நல்லா இருக்கணும். நீ தாங்க ஒன் ஷாட் கேட்டேன். ஸோ நான் ஜேகே ஒன் ஷாட்டோட உனக்கு இந்த பர்த்டே விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக உனக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜேகே பாய்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒன் ஷாட்ரா. அண்ட் இன்னொரு விஷயம், ஹாட் ஸ்டாண்ட். அதாவது என் வாய்ஸில் ஃபஸ்ட் டைம் ஹாட் ஸ்டாண்ட் பேச போகிறேன். நடுவில் சிரிச்சுன்னா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ஓகே, நம்ம இன்ட்ரோவில் எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஜேகே கார் ட்ரைவ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ உங்களை தான் கால் பண்ணுறான். நீங்கள் இவன் ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற, அப்பா வேறு இருக்கார் அப்படின்ற மாதிரி கால் கட் பண்ணி விடுறீங்க. இப்போ ஜேகே அடிங்கு, ஓ உங்கள் அப்பா சொட்ட தலையில் இருக்கானோ, எடுக்காமல் இப்படி போவா அப்படின்ற மாதிரி 10 ஃபோன் அடிக்கிறான் உங்களுக்கு. நீங்கள் ஒரு கட்டத்தில் காலில் அட்டன் பண்ணிட்டு, ஜங்குக்கா அப்பா இருக்காங்க ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அப்பாங்க இருந்தால் எனக்கு ரெடி எடுத்து பேசிடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் ஜங்குக்கா அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்காது ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது ஃப்ரெண்ட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா, அப்பா வேலைக்கு கிளம்பணுன்னு கால் பண்ணுறேன் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இப்போது நீ என்கிட்ட பேசணும், இல்லையா உங்கள் அப்பனுக்கு ஃபோன் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் என்ன அப்படின்றீங்க. ஆமாம், நீ என்கிட்ட பேசுனா என் மாமனார்ட்ட நான் பேச போகிறேன், தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ இப்போ சொல்லிட்டு என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜேகே நான் அடி பண்ணாட்டி ராத்திரி நேரத்து பூஜையில் சாங் கேட்டுகிட்டே அப்படி கார் ஓட்டிகிட்டே அவன்கிட்ட கடலை போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது உங்களுக்கு வெக்கமாகவே இருக்கான் சைடு. நீங்கள் என்னடி பேசுகிற அப்படின்றீங்க. உண்மையாக பேசுகிறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் சரி சாப்பிட்டியா, எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வெக்கத்தை அடிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லாடி பொண்டாட்டி ரொம்ப பசிக்குது, நீ தான் சாப்பாடே போட மாட்டேங்கிற, அதான் ஒரு 2 சுற்றி இழைச்சி வேறு போயிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு உடம்பு நிறைய கொழுப்பு இருந்தால் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு கொழுப்புலாம் இல்லடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. பக்கத்தில் உங்கள் அப்பாவும் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்பா என் ஸ்கூல் ஃப்ரெண்டுப்பா மின்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ மின்னா, சரி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு, சரி நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படிமா சொல்கிறாரு. நீங்கள் ஓகே டேடி பை அப்படின்றீங்க. இப்போது ஜேகே காலில் நான் சட்டத்தில் கிளம்பிட்டானா, என் மாமனாருக்கு நானும் டாட்டா சொன்னேன்னு சொல்கிறீ, ஆனால் ஒரு லவ் யூ சொன்னேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி காலை சொல்கிறான். நீங்கள் பா மின்னு உங்களுக்கு பாய் சொல்கிறாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்களும் அவரும் பக்கத்தில் நின்ட்டு பாய் மின்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறார். உங்கள் அம்மா ஆல்ரெடி வெளியே தான் போயிருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா உங்கள் கேட்டை தாண்டி போனதுக்கப்புறம் தான் சபா அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் ஜிக்கி கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஜேகே, நான் அப்பா இருக்காருன்ற இன்னும் ஜிக்கி பேசுகிறேன் நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டே, நான் நெடி பேசினேன், நீ ஒரு வருஷம் விட்டுட்டடி, லவ் யூ சொன்னேன்டியா, சொல்லவே இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கிளிப்பாங்க உனக்குன்ற மாதிரி சொல்ல. ஜேகே கிளிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோயோ அப்படின்றீங்க. இப்போ ஜேகே எதுக்கடி வித்தியாசமாலாம் சவுண்டு தர, ஒரு மாதிரி இருடி, சும்மா இருடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே. இப்போது நீங்கள் நான் பேசினாலும் உனக்கு குத்தமாக இருக்குது, நான் எதாவது சொன்னாலும் உனக்கு குத்தமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் இப்போ எந்த குத்தம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் நீ ஃபஸ்ட்டு இந்த டபுள் மீனிங்காக புரிஞ்சுக்கிறத விட டபுள் மீனிங்காக பேசாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே சரி சொல்லு, இப்போ நான் இன்னும் டபுள் மீனிங்காக பேசிட்டேன் உன்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ கிணிக்கணுமா அண்ணன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நீ தான் அதை கிழிக்கணும்னு, அதை கிழிக்கணுமான்னு கேட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கே சைடை சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு நாம தானே தப்பாக புரிஞ்சுக்கிறோமா அப்படின்ற மாதிரி யோசிக்க. இப்போ ஜேகே நடி பொண்டாட்டி வர ரொம்ப சரியில்லாமல் போயிட்டேன், சரியில்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் நானும் சரியாக தான் இருக்கேன், நீ பேசுகிற விதம் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் சரி ஏன் சாப்பிட்ல, இதுக்கு சாப்பிட்ல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தான் சொன்னேனே, நீ தான் சாப்பாடு போட மாட்டேங்கிற, போட்டால் விருந்து மாமங்கார் அப்படியே ஒரு சொட்டு மிச்சம்லாம் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அங்கே சைடு வெக்கப்படுறீங்க. ஏன் ஜங்குக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல.
நான் சாப்பாடை சொன்னேன்டி, நீ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து கல்யாணம் ஆகட்டும், மொத்தமாக விருந்தே வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தால் உங்கள் வீட்டை விருந்து வைக்க மாட்டாங்களா? ஏன் நீ வைக்க மாட்டே எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து பொண்டாட்டி இந்த காரு பைக்கு எல்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க, உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் பண்ணுவாங்களா, டெஸ்ட் ட்ரைவ்லாம் தருவாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகே வந்து டெஸ்ட் ட்ரைவ்லாம் ஓட்டி பார்த்தா தான் ஒரு காரு பைக் கூட வாங்குறானுங்க. அப்போது சமையல் எப்படி இருக்குன்னா ட்ரையல் பார்க்காம எப்படி நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்னது அப்படின்றீங்க. அதாவது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்ல வந்து டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கா நீ ஏதோ இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிற, உனக்கு கால் கட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல, சும்மா தான் விளாட்னேன், ஜஸ்ட் கேடிங் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஏதோ ஏன் சாப்பிட்லன்ற மாதிரி மறுபடியும் கேட்குறீங்க. சாப்பிட்டேன்டி, சும்மா சொன்னேன்டி, ஒரு கேள்வி எத்தனை தடவை கேட்ப அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து சாப்பிட்லன்னா பிச்சிருவேன் பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து எதடி பிப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறான். தோலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யார் தொலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நான் காலை கட் பண்ணுறேன், எனக்கு படிக்கிற வேலை இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. காலை கட் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து பூஜைங்கக்கா அப்படின்றீங்க. இங்கடி போகணும், உன்னை விட்டால் வேறு நீ தானே நல்லா இருப்பேன், ஒன்றுலாம் போக மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஷோ அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டிங்க இப்போ சோஃபாவில். ஜேகே வந்து வீட்டில் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து இப்போ யார் இல்லைன்னு சொன்னால் கார் தந்து இங்கே நிறுத்திடுவான். அப்புறம் வயன் செத்துருவேன் நீ இன்றைக்கி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஓய் பொண்டாட்டி உன்னை தான் யார் இருக்கா வீட்டில், அவங்க அப்பா கிளம்பிட்டான், அவங்க அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை படுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, நான் வந்து பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து நீ வந்து நான் என்ன பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னால் அது முடியாது, கம்முனு அம்மா கூட ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறீங்க. சரி சரி ஆண்டியை பாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் சரி சரி அப்படின்றீங்க. நீங்கள் வந்து அப்புறம் வேறு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நீ கொண்டா லைன்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து ஒரு மால்குள்ளே தான் போகிறான். கார்லாம் பார்க் பண்ணிட்டு நீங்கள் லைன்லேயே இருக்கீங்க. அவன் நடந்து போகிற சத்தம்லாம் கேட்குது, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு வேளை கடைக்கு போகிறானோ அப்படின்ற மாதிரி. ஃபோன் ஸ்பீக்கரில் வேறு இருக்குது, இத்தனைக்கு வீட்டு யாரும் இல்லையா, ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ ஜேகே வந்து சடனாக வீடியோ கால் ஆன் பண்ணுறான். நீங்கள் வந்து எதுக்கு இப்போ வீடியோ கால் என்ன அப்படின்றீங்க. ஜேகே எது அழகா இருக்குடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து போதும் அப்படின்றீங்க. இப்போ ஜேகே வந்து நிஜமாக அழகா இருக்குடி, ஆனால் அது என்னடி கொண்டை அப்படின்ற மாதிரி கேட்குறான். வடிவேல் கொண்டை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் சிரிச்சிட்டு பரவாயில்ல, மேக்கப் இல்லைனாலும் அழகாக தாண்டி இருக்கிறேன் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ எதுக்கு வீடியோ கால் ஆன் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து மியூட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே கேட்கல. நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஏதோ துணிலாம் இருக்குது, துணி கடைக்கு இவன் ஏன் போனான் அப்படின்ற மாதிரி யோசிக்க. அப்போ வந்து அந்த ஓரத்தில் பார்த்தீங்களா லேடிஸ் செக்ஷன் இருக்குது, அந்த போர்டு பார்த்துட்டு லேடிஸ் செக்ஷன் இவனுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி நீங்கள் வீடியோ காலில் ஊற்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜேகே சடனாக பார்த்தா நீங்கள் வந்து கேமரா கிட்ட வேறு உங்கள் ஃபேஸ் இருக்குமா. ஜேகே வந்து என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். நீ நீ எதுக்கு இப்போ லேடிஸ் செக்ஷன் போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து ட்ரெஸ் வாங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கா எதுக்கு ஜங்குக்கா அதெல்லாம் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, நான் வாங்கிட்டு இருந்தா போட்டுக்கணும், மறு வார்த்தைலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நான் என்ன ஐயோ அப்படின்ற மாதிரி வாயை முடிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எதாவது சொல்லி அவன் திருப்பி எதாவது சொல்லி அப்புறம் ஏதாவது ஒரு கடத்தில் போய் நிற்கும்னு உங்களுக்கு தெரியும், சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்படி தான் இருக்கணும், சொல்லாமலே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வீடியோ கால்லே பார்த்துட்ருக்கீங்க அவனை. நீங்கள் அப்படியே பார்த்து ஜேகே சைட் அடிச்சிட்ருக்க. ஜேகே வந்து சடனாக நோட் பண்ணிட்டு என்ன வீடியோ கால் சைட் அடிக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், என் புருஷனை நான் சைட் அடிப்பேன், எவன் எனக்கு கேட்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, யாரும் கேட்க மாட்டாங்கம்மா ஒன்று, நீ அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து அப்படின்னு
சிரிக்கிறீங்க. ஜேகே வந்து அழுகுடி அப்படின்ற மாதிரி ஃப்ளைங் கிஸ் தரான். நீங்கள் வந்து யாரை பார்க்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்ல, யார் பார்த்தா எனக்கு ஏன் பொண்டாட்டிக்கு நான் தரேன், எனக்கு ஒருமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் வந்து ஃப்ளைங் கிஸ் தரீங்க வந்து ஜேகே ஷை ஆகிட்டு எப்படி போயிட்டுருக்க. இப்போ நீங்கள் வந்து எங்கே போய்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இரு அப்படின்மா சொல்ல. ஸோ இப்போ ஜேகே வந்து ஒரு செக்ஷனுக்குள்ளே பார்க்குறான். இப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃபு, சார் இது லேடிஸ் மட்டும் போகிற செக்ஷன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, என்ன லேடிஸ் மட்டும், கேமரா வேறு ஜேகே ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்குமா, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜேகே வந்து இல்லைங்க ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அவங்க வந்து இல்லை சார் இது லேடிஸ் தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு எதனா எடுத்து தரக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கள பார்த்து. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அது வந்து இது ஜென்ஸ் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே வந்து உங்கள் ப்ராப்ளம் என்ன, நான் என் ஒய்ஃப்க்கு இன்னர்வேர் எடுக்க வந்தேன், என்னை உள்ளே விடுவீங்களா மாட்டிங்களா, அதை மட்டும் சொல்லுங்கள், நான் வேறு கடையை பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அதை கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சிங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜேகே வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிற வீடியோ காலில். இப்போ அவங்க பக்கத்தில் இருந்து வேலை பார்க்குறவங்க பார்த்துட்டு ஓ அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் குசுன்னு பேசுகிறாங்க. ஜேகே வந்து என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க, உங்களால் நம்ம முடியுமா முடியாது, நான் வேறு கடையை பார்த்துட்டு போவேன்ற மாதிரி சொல்ல. இப்போ அவங்க வந்து நீங்கள் போங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கா மானம் போச்சு, இன்னொரு எடுக்க போயிருக்கிறான் வீடியோ காலில் வேறு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஏன் ஜங்குக்கா இப்படிலாம் பண்ணுறேன், எனக்கு அதெல்லாம் அவமானமாக இருக்குது, அவங்க என்ன அசிங்கமாக நினச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து இதில் என்ன அவமானம் அசிங்கம் இருக்குது, ஏன் பொண்ணாட்டிக்கு நான் இன்னொரு வாங்கி தரேன், அது அவங்களுக்கு எங்கே வலிக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து ஜேகே ப்ளீஸ் ஜேகே வேணாம் ஜேகே, நீ எனக்கு எதுவுமே நீ எனக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடு, இது வேண்டாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இது தான் வாங்கி தரணும்னு முடிவு பண்ணி தான் வந்தேன், நான் இதான் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என் செல்லம் இல்லை, என் புஜ்ஜி பையன் இல்லை, என் செல்ல குட்டி இல்லை, என் புருஷன் இல்லை, ப்ளீஸ்டா வேணாண்டா வெளியே வந்துடுடா, அந்த பொண்ணுங்களாம் பார்த்தவனை பார்த்து சிரிப்பாங்கடா, உன்னை பொண்டாட்டி தாசன்னு சொல்லுவாங்க, அசிங்கமாக இருக்கும்டா எனக்குன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து நான் பொண்டாட்டி தாசன் தான், நான் இப்போவே ஒத்துக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ப்ளீஸ் ஜேகே நான் காலில் கூட விளையாடுறேன் ஜேகே, வெளியே வந்துடு ஜேகே அப்படின்றீங்க. ஜேகே வந்து நீங்கள் காலெல்லாம் விழ வேணாண்டி, எனக்கு அது தரேன்னு சொல்லு, நான் இப்போ வெளியே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்னது அது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எது அப்படின்றீங்க. ஏய் விருந்து அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஜெக்கி வாய்ப்பே இல்லை ஜெக்கி அப்படின்மா சொல்கிறீங்க. நான் உனக்கு இது வாங்காமல் நான் வெளியே வர மாட்டேன் பொண்டாட்டி அப்படின்மா சொல்கிறான். நீங்கள் வந்து ப்ளீஸ் ஜெக்கி வேணாம் ஜெக்கி அப்படின்றமா சொல்ல. அவன் லைனாக வந்து பார்த்துக்கிட்டே வரான். நீங்கள் வந்து ஜெக்கி வேணாம் ஜெக்கி ப்ளீஸ் ஜெக்கி கெஞ்சி கூத்தாடுறீங்களே எங்கள் வீடியோ காலில். ஸோ அப்போ அங்கே இருக்கிற பொண்ணுங்க ஜெக்கி பார்த்துட்டு இங்கே பாருடி இந்த பையன் பாரு அப்படின்ற மாதிரி ஜெக்கி இப்போ சிரிக்கிறாங்க. ஜேகே அவங்கள பார்த்து ஒரு முறைச்ச ஒரு லுக்கு தான் தெரிச்சிட்டாங்க அவங்க 2 பேரும். நீங்கள் வந்து யாரை பார்த்து முறைகிறேன்ற மாதிரி சொல்ல. ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவங்க சிரிக்கிறான். இப்போ ஜேகே வந்து உனக்கு என்ன மாதிரி ப்ரா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்களுக்கு வந்து என்னது அப்படின்றீங்க. இல்லடி உனக்கு என்ன மாதிரி ப்ரா வேணும், ஸ்போர்ட்ஸ் ப்ராவா இல்லை எப்படி வேணும் அப்படின்னு மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ப்ராவே வேணாம் நீ வெளியே வந்துடுறேன் அப்படிமா சொல்ல. உன்னை போய் கேட்டேன் பாரு பொண்டாடி பொடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, ஊர் முழுக்க உங்கள் பேர் நாரடிக்கிறான்னு தோணுது. அன்றைக்கி இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். நீங்களும் அவனை வெளியே போயிருப்பீங்க. ஸோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது உங்கள் கூட தான் வந்திருப்பான். அன்றைக்கும் இது மாதிரி தான் ஒரு கடையில் வந்து அவமானப்பட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஜேகே வந்து சொல்லுவான், ஏன் போனால் ட்ரெஸ் மாற்றமும் நான் கூட இருக்கேன்டி, இது மற்றவன் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு தான் ஒரு வேர்டு சொல்லிடுவான். நீங்கள் வந்து வீடியோ காலை பார்த்துட்ருக்க, நீங்கள் வந்து சரி அதை நான் சூஸாவது பண்ணுறேன், கேமராவை திருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து அப்புறம் நான் ஏதாவது எடுப்பேன், இல்லை இது வேண்டாம், இது நல்லா இல்லை, காஸ்ட்லியாக இருக்குது, விலை கம்மியாக பாருன்னு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் அப்போல்லாம் சொல்ல மாட்டேன் காமி அப்படின்றீங்க. ஜேகேவும் கேமரா வந்து திருப்புறான். நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அங்கங்கே, நீங்கள் வந்து ஜங்குக்கா நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து உங்களை பார்த்து ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி என்ன அப்படின்றான். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை சொன்னால் மட்டும் கேட்கவா போகிற நீ அப்படின்ற மாதிரி விட்டுட்டீங்க. இப்போ ஜேகே வந்து இது நல்லாயிருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். நீங்கள் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு அவங்ககிட்ட காமிச்சிட்டு வரான். நீங்கள் வந்து
ஜேகே 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 அப்படின்றீங்க. என்ன அப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதில் 3வது பிளாக் கலர் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதுவா அப்படின்ற மாதிரி அது வந்து காமிக்கிற கேமரா கிட்ட நீங்கள் வந்து ஆமாம் ஆமாம் இதான் இதான் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிக்கி வந்து ஏய் இது சின்னதாக இருக்குடின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிக்கே அப்படின்றீங்க. என்ன கத்தாதடி ஏர்போர்ட்ஸ் போட்டிருக்கு காது வலிக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கும் மானத்தை வாங்குற பொறுமையாக பேசு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஆமாம்ல அப்படின்ற மாதிரியே சுற்றி பார்க்குறான். யாரும் ஜேகே கண்டுக்கல. ஜேகே வந்து யாரும் பார்க்கலடி அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து சரி அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்மா சொல்கிறீங்க. ஏய் சின்னதாக இருக்கட்டும் எப்படி பத்தும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் பத்தும் நீ அதை எடுத்துக்கோமா சொல்கிறீங்க. ஜேகே வந்து அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சைஸ் பார்த்தலான்னா காசு வேஸ்ட் ஆகிடும்டின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து எனக்கு தெரியும் ஜேகே அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. ஜேகே வந்து அப்படியே சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்றீங்க. ஜேகேவும் சரின்ற மாதிரி அது ஒன்று எடுத்துக்கிட்டான். இப்போ ஜேகே வந்து நீங்கள் சொல்கிற ஒன்று போதுமே எனக்கு அப்படிமா சொல்ல ஏய் என்ன ஒன்று மாற்றி மாற்றி போட்டுப்பியா இரு இன்னும் ஒரு 4-5 எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்று காமிச்சிட்ருக்கான். இப்போது நீங்கள் வந்து ஜேகே போதும் ஜேகே அந்த கடையே நீ ரவுண்ட் அடிக்கிற ஜேகே வெளியே வா ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து கம்முனிறேன்மா சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து ஸோ அங்கே வந்து ஒரு பொம்மைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்குறாங்க. பொண்டாட்டி இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி கேமரா வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறான். ஸோ என்ன நம்ம தமிழன் இருக்க அந்த ட்ரெஸ் தான். நீங்கள் வந்து இது என்ன ட்ரெஸ்ஸு நல்லா வேலை ஃப்ரண்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் நல்லா இருக்குடி அப்படின்மா சொல்கிறான். ஜேகே உன்னை இப்படி கொன்றுவேன் நான் யாரோ பார்க்க போகிறாங்க நீ இதை வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிக்க போகிறாங்க ஃபோன் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் ஏய் நீ ஏன்டி அடுத்தவங்க பார்க்குறாங்கன்னு யோசிக்கிறேன். நான் உன்கிட்ட பேசுகிறேன் என்கிட்ட கேட்டால் நான் பேசிப்பேன் சரியா நீ ஓவராக பொங்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை நீ இன்னொரு வேலை தான் எனக்கு போகணும் நீ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து சிரிச்சிட்டு சரி அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு வேலையை எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். ஹப்பான்ருக்கு உங்களுக்கு இப்போ தான். ஜேகே வந்து பொண்டாட்டி நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன சர்ப்ரைஸு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஸோ வீடியோ காலில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ பில் கவுண்டர் போயாச்சு பில் போட்டுட்ருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து சார் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறான் என்னன்ட்டு. நிஜமாகவே உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே வந்து ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஏன் அப்படின்ற மாதிரி ஒரே டைமில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ அவங்கள பார்த்துட்டு ஏங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை உங்கள் ஒய்ஃப்காக பார்த்து எடுத்தீங்க கவனித்தோம் அதனால தான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு வந்து பாத்தியா நான் சொன்னேன்ல பாரு ஜேகே எனக்கு மானத்தை வாங்கிட்டேன் நீ இனிமேல் அந்த கடைக்கெலாம் போகாத நீன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி உனக்கு என்ன சொன்னாங்க ஒழுங்கா கேட்டியே இல்லையன்ற மாதிரி கேட்குறான். கேட்டேன் நான் கொடுத்து வச்சது தான் அது எனக்கு எப்பயோ தெரியும் ஆனால் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வெக்கப்படுறீங்க. ஜேகே வந்து ஏய் இப்போலாம் வெக்கப்பட்டுட்டு இருந்தேன் என் நேரில் பார்க்கும்போது என்ன பண்ணுவேனே தெரியாது சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்புறம் நடக்கிற எந்த பாதிப்புக்கும் நான் பொறுப்பில்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நீ ஃபஸ்ட்டு கடை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் காரில் வந்து ஏறிட்டு அந்த வீடியோ கால் அப்படியே தான் வச்சுருக்குறான். நீங்கள் வந்து ஏன் ஜேகே இப்படிலாம் பண்ணுற ஒவ்வொரு கடைக்கெலாம் போகும்போது இப்படி நான் அவமானப்படுத்துகிறேன் நீன்ற மாதிரி சொல்ல ஏய் போடி அப்படின்மா சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டே வரான். இப்போது நீங்கள் வந்து அவங்ககிட்ட தான் பேசிகிட்டே வந்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அனி கால் பண்ணுறான். ஜேகே வந்து ஏய் இருடி மாமா ஃபோன் பண்ணுறான்மா சொல்ல அண்ணாவா கான்ஃபரன்ஸுக்கு போட நானே கேட்குறேன்றமா சொல்ல அதெல்லாம் போட முடியாது நான் உனக்கு கால் பண்ணுறேன் வை அம்மா சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பீங்க கட் பண்ணிட்டான். நீங்கள் வந்து அப்படி என்ன தான் இவனும் அவனும் பேசுவாங்க எப்போ பார்த்தாலும் தனித்தனியாக போயிடுறான் இவன் பொறுக்கி அப்படின்ற சொல்லிவிட்டு சரி நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாக தான் ஆகும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிட்டீங்க இந்த சைடு ஜேகே கால் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறான் நல்லவனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா மச்சான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவன். இப்போது ஜேகே வந்து ட்ரைவ் பண்ணிட்டுருக்கான் கார் சொல்லி என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லைடா சும்மா அதை இப்போ தான் ஃப்ரீயான அதான் கால் பண்ணேன்ற மாதிரி சொல்ல அப்படியா அப்புறம் இவனுங்க ரொம்ப கொஞ்ச நேரம் காமனாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் என் தங்கச்சி எப்படி இருக்கிறான்ற மாதிரி கேட்க அவளுக்கு என்னடா ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் அப்போ நீ நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜேகே சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிறேன்ற மாதிரி சொல்ல இல்லை ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் நான் பார்க்குறப்பெல்லாம் அவனை போட்டு மிதிக்கிறத மட்டும் தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு சிரிக்கிறான். ஏய் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதாவது பண்ணுவேன் அப்போ போட்டு அடிச்சிருப்பா நீ அப்போ பார்த்துருப்பேன்ற மாதிரி சொல்ல
ஒரு தடவைனா பரவாயில்லையடா, பார்க்குறப்பெல்லாம் அடிக்கிறாளேடா அவன் என்ன மாதிரியே உன்னை அப்படின்ற மாதிரி ஜேகேன் சிரிக்கிறான். சரி விடு விடு, மானத்தை வாங்காதேன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகே அவன் சிரிச்சிட்டு அப்புறம் நல்ல செய்தியெல்லாம் நீங்கள் எப்போ தருவீங்க அப்படின்ற மாதிரி அனி வந்து கேட்குறான். இப்போ ஜேகே வந்து என்ன நல்ல செய்தி அப்படின்ற மாதிரி கேட்குறான். கல்யாணம் இப்போ பண்ணி எப்போ குழந்தை பெற்றுக்கலான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் பண்ணலாம் என்ன அவசரம், அவள் படித்து முடிச்சோடனே கல்யாணம் பண்ணுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே வந்து ஆமாம் என்ன உன் கதை என்ன தினசாக போகுது என்னடா அப்படின்ற மாதிரி ஜேகே சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். அனி வந்து என்ன கதை நீ கேள்விப்பட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, பால் இருக்கும் பழம் இருக்கும் வள்ளி அறையிலே பாடிட்டு இருந்தே நீதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அனி வந்து நீ எப்படா கேட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் சிரிச்சிட்டு மின்னுக்கு கால் பண்ணேன், பக்கத்தில் நீ பாடிக்கிட்டு இருந்த கேட்டுருச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அனி வந்து ஷிட்டு கெட்டுருச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன தங்கச்சி படிச்சுட்டு இருக்கிறா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா பாடிட்டு இருந்தடான்ற மாதிரி சொல்ல, நீ சும்மா பாடுவ இதை நான் நம்பணும் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்க, சும்மா பாடிட்டு இருந்தேன், நே கூட தான் பாடுற, நான் தான் கேட்குறேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ணேன்னு நீன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கேட்குறேனே உன் கொஞ்சல் எல்லாம் எனக்கு தெரியாமையா இருக்குது. ஜேகே வந்து என் பொண்ணாடி நான் கொஞ்சறேன்டா, அதே தான்டா என் பொண்ணாடி நான் ஏதோ பண்ணுறேன்டா, நீ ஏன்டா கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே வந்து சரி விடு இதுக்கு மேலே இந்த டாபிக் வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பத்தியா என் கதைக்கு வந்தால் உன் கதையை நான் இன்னும் இழுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அனி வந்து சரி போ என்ன என் தங்கச்சி பக்கம் தானே போயிட்டுருக்குற அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேய் நான் உனக்கு மாமாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே வந்து நீ மாமா தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். டேய் அந்த மாமா இல்லைடான்ற மாதிரி சொல்ல, நீ மாமா தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் நீ சொல்கிற மாமா வேறு நான் சொல்கிற மாமா வேறன்ற மாதிரி சொல்ல, டேய் மாமா சொல்கிறா அப்படின்னு சொல்ல, பற்றியா நீ ஒத்துக்கு நீ மாமான்ட்டு அப்படின்ற மாதிரி ஜேகேன்னு சொல்கிறான். அனி வந்து ஐயோ நான் ஃபோனை வைக்கிறேன் போய் தொலை எங்கேயாவது அப்படிமா கால் கட் பண்ணிட்டு ஜேகே வந்து மாமான்றதுக்கே ஓடிட்டான். இன்னும் இதை வச்சு பண்ணிக்கலாமேன்ற மாதிரி யோசிச்சுட்டு ஐயோ கால் கட் பண்ண கோவத்தில் உட்காந்துருக்கோளோ அப்படிமா கால் பண்ணால் நீங்கள் எடுக்கல. ஜேகே வந்து ஐயோ எரிமலை பொங்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கால் பண்ணுறா, நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க எடுக்கல. ஜேகே வந்து ஓச்சுச்சோ கோவமாக இருக்கா போலியே, சரி இதை கொடுத்துட்டு அப்படியே ஒரு கொஞ்சில் போட்டு சமாதானப்படுத்திட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ கார் அப்படியே இப்போ உங்கள் வீட்டு பக்கம் தான் திருப்புறான். ஸோ இப்போ உங்கள் வீட்டு பின்னாடி தான் வந்து கார் நிறுத்திருப்பான். ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருப்போம் உங்கள் அம்மா இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ உங்கள் வீட்டு மொட்டை மாடி ஏறி இப்போ அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கான், பொறுமையாக வரான். ஸோ ஜேகே நிறைய தடவை இந்த மாதிரி வந்திருப்பான். ஸோ இப்போ ஜேகே வந்து ஆண்டி எந்த ரூமில் இருக்காங்க வேறு தெரியல, ஒரு லிவர் ரூமில் இருந்தால் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி. ஸோ கையில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு வாங்கியிருப்பானா, அதை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே பதுங்கி வரான். இப்போது நீங்கள் வந்து குளிச்சுட்டு டவலோடு தான் வெளியே வந்து உங்கள் தலையை வந்து ட்ரையர் வச்சு இது பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணுவான்னா, ஸோ உங்களோட ரூம் டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஜேகே வந்து எட்டி பார்க்குறான், பெட்டில் பார்த்தா யாருமே இல்லை. ஸோ உங்கள் கதவுக்கும் பெட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஜேகே வந்து அப்பா உள்ளே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே டோரை பொறுமையாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பெட்டை பார்த்து பெட்டில் தூக்கி அந்த துணியை போடுறான். இப்போது இந்த சைடு பார்த்தா நீங்கள் டவலோட வேறு ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே நின்று பார்த்துட்ருக்குறான். ஜேகே ஷாக்கா. நீங்கள் வந்து கண்ணாடியெல்லாம் கவனிக்கல, நீங்கள் பாடுங்க ஹேரை வந்து திருப்பி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே இப்போ கல்ப் பண்ணிவிட்டு எப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன ஏதோ சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி திரும்பினீங்கன்னா ஜேகே நிற்கிறான். உங்களே தான் பார்த்துட்ருக்கா டாப் டு பாட்டம். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஜேகே கத்தாதிரின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சங்குக்கா என்ன சங்குக்கா பண்ணுறேன்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டை மறைக்கிறீங்க இப்போ டவலோட. ஜேகே வந்து அது ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுற வெளியே போடா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்ப்ரே பாட்டிலும் தூக்கி மேலே அடிக்கிறீங்க. அடிக்காது உங்கள் அம்மா வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து
யாருக்கு நீ ரூம்குள்ளே வந்து வெளியே போடா அப்படின்னு சொல்கிறீங்க. கொத்தாதிரின்ற ஜெக்கி முன்னாடி நீங்கள் வந்து ஜெக்கி முன்னாடி வர ஜெக்கி வேணாம் ஜெக்கின்ற மாதிரி சீப்பு பக்கத்தில் என்ன கையில் கிடைக்குதோ எல்லா தூக்கி அடிக்கிறீங்க. ஜெக்கி வந்து கொத்தாதிரி உங்கள் அம்மா வந்துட போகிறாங்கடின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்னு ஒரு கற்றுறீங்க. ஜெக்கி வந்து அப்படியே வந்து உங்கள் வாயை முடிக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குங்க கையடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கத்தாத உங்கள் அம்மா வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்போ தான் கவனிக்கிறீங்க, அம்மா தான் இல்லையே அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து கையெடு அப்படின்ற சொல்கிறீங்க. கத்த மாட்டேன்னு சொல்லு. கத்த மாட்டேன் கையெடு அப்படிமா சொல்கிறீங்க. இப்போ ஜெக்கி வந்து அப்படிமா சொல்லிட்டு உங்கள் வாயிலேருந்து கையெடுத்துறான். நீங்கள் வந்து டி பொறுக்கி ஒன்று இவர் ரூம்குள்ளே வர சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லாடி உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா, அதான் மொட்டை மாடி வழியாக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து பிடிப்போ அப்படிமா சொல்கிறீங்க. ஜெக்கி வந்து உங்கள் அம்மா வந்தாங்கன்னு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இல்லைன்னு சொன்னால் அடுத்ததாக இங்கேயே உட்காந்துருவான்ட்டு அம்மா கிச்சனில் தான் இருக்கிறாங்க, நீ வெளியே போ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜெக்கி வந்து என்னடி ஒரு தூரம் பார்க்க வேண்டிய வெளியே போன்ற அம்மா சொல்ல, நீங்கள் வந்து வெளியே போடா அப்படின்றீங்க மறுபடியும். ஜெக்கி வந்து மூஞ்சி ஒரு மாதிரி சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி திரும்புகிறான். இப்போ நீங்கள் வந்து எதுக்கு இப்படி மூஞ்சி போய் வச்சுட்டு போகிறேன்ற மாதிரி கேட்குறீங்க. அதுவும் உனக்கு வாங்கிட்டு வந்தது அங்கே தான் இருக்குது எடுத்துக்கோ அம்மா சொல்லிட்டு அவன் டோர் வரையும் போகிறான். நீங்கள் வந்து போகிறானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஜெக்கி சடனாக திரும்புகிறான். நீங்கள் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜெக்கி வந்து இப்போ உங்கள் கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறேன், டவரோடு தான் நிற்பீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கா ஏன் அப்படி பார்க்குறேன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜெக்கி வந்து இருந்தாலும் சொல்லக்கூடாது, செம்மையாக இருக்கடி டவலோட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜேகே வந்து நான் வெளியே போகிறேன், அதில் புதுசாக வாங்கினா இருக்குது அது போட்டுக்கோ அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து நான் போட்டுக்கிறேன் நீ போ இன்னுமா சொல்ல. ஜேகேவும் டோர் விட்டு வெளியே போயிட்டான். அப்பான் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அவன் போனதுக்கப்புறம் போய் டோர் லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த கவரில் பார்த்தீங்கன்னா இன்னர் இருக்குது. நீங்கள் வந்து பொறுக்கி அப்படின்மா சொல்லிவிட்டு ஸோ அதை எடுத்து போட்டுக்கிறீங்க நியூவாக இருக்குன்ட்டு. போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு கீழே இருக்கிற பொருளை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் எல்லா பொருளும் பரப்பியிருப்பீங்க. ஜெயிக்க கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அள்ளு விட்டுருக்க உள்ளே வந்தோடனே நீங்கள் டவலோட வேறு இருந்திருப்பீங்களா. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல கரெக்டாக தான் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணால் டோரில் சாஞ்சு நின்றுட்டுருக்குறான் இவன் சைட்டில். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. சிக்கி வந்து ட்ரெஸ் போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்காய் பண்ணுற அப்படிமா கேட்க அவன் அப்படியே உங்களுக்கு தள்ளிட்டு போய் ரூம்குள்ளே வந்துட்டான். ரூம்குள்ளே வந்துட்டு டோர் வந்து மேலே தாப்பா இந்த சைடு தாப்பா போட்டு இப்போ டோரும் நின்றுக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. சிக்கே வந்து கரெக்டாக இருக்காடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிமா சொல்கிறீங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுத்தா அவன் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா ஏன் இப்படி பண்ணுற இப்போ அப்படின்ற மாதிரி சாஃப்டாக கேட்குறீங்க. அவன் கோவம்லாம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் நான் அடிச்சிட்டேன்லடி நீ பொண்ணு நம்மளுக்கு கோவமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிசைஞ்சிட்டே நிற்கிறான். நீங்கள் வந்து வேறு குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன் திடீர்னு பின்னாடி நின்று பயப்பட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் அந்த அண்ணன் நின்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ தான் நின்ன, நான் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன வேணும்னா நீ குளிச்சுட்டு வருவேன்னு எனக்கு தெரியுமா, கால் பண்ண எடுக்க சரி கோவமாக இருக்க சாரி கேட்கலான்னு வந்தேன். அந்த சென்ட்டு பாட்டில் எடுத்து அடிச்சிட்டா வலிக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் ஷோல்டர் வந்து ரப் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை அங்கே தான் அடிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப வலிக்குதான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிக்கி வந்து ஆமான்ற மாதிரி க்யூட்டாக தலையை மட்டும் ஆட்டுறான். நீங்கள் வந்து ஏன் ஜிக்கி இவ்வளோ க்யூட்டாக பண்ணுற அப்படிமா சொல்ல, வலிக்குதுடி அப்படிமா சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணி தெரியுங்க, வலிக்காது அப்படிமா சொல்ல, எனக்கு இது பத்தாது அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து வேறு என்ன வேணும் அப்படிமா கேட்க அவன் ஷோல்டர் காமிச்சு ஒரு உம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஓகேவா அப்படிமா சொல்கிறீங்க. இங்கே அப்படின்ற மாதிரி சீக்ஸ் காமிக்கிறான். ஜேகே அப்படின்றீங்க. குடுடி ப்ளீஸ் டி அப்படின்மா சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். நீங்களும் வந்து சரி கண்ணை முடிக்கோ அப்படிமா சொல்கிறீங்க. ஜேகேவா அந்த மாதிரி நீங்கள் குட்டியாக வேறு இருப்பீங்களா அவனுக்கு, அவன் குடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி அவன் சீக்ஸ் காமிக்கிறான். நீங்கள் வந்து ஒரே ஒரு கிஸ் தான் தருவேன் போயிடணும் அப்படிமா சொல்ல, ஒன்று குறி அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்களும் வந்து அப்படிமா சொல்ல
ஜேகே வந்து நல்லா எனக்கு கொஞ்சம் கிட்ட இழுத்துக்கிறான். நீங்கள் வந்து ஜேகே அப்படின்னு இன்னொன்று அப்படின்ற மாதிரி அவன் சிக்ஸே தான் காமிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து சரி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்கள் ஹேண்டை வந்து அவன் நெக்கில் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி வச்சு எடுக்கிற நச்சுன்னு ஒன்றே உனக்கு கொடுத்தா ஸ்ட்ராங்காக இருக்கணும்டி என்னடி நீ அப்படின்றான். வந்து எனக்கு இது தான் கொடுக்க தெரியும் அப்படின்றீங்க. சரி நான் நல்ல ஒரு க்ரிப்பாக உங்களை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து அவங்க கூட அவன் பாடியும் உங்கள் பாடியை வந்து ஒட்ட வச்சுக்கிறான். நீ வந்து சிக்கி அப்படின்றீங்க. நான் கொடுப்பேன் கிஸ் எப்படி தெரியுமா தரணும் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் ஃபேஸை லைட்டாக சாய்ச்சி அப்படி இப்போ அவன் கிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கிஸ் அப்படியே வந்து கொடுத்துட்ருக்கான். நீங்கள் வந்து போதும் 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 போதுன்ற மாதிரி அவனை தள்ள விட முடியல. நீங்கள் வந்து சிக்கி அப்படின்ற மாதிரி உங்கள் கையை வந்து இப்போ அவன் ஷோல்டர் வச்சு தள்ள பார்க்குறீங்க. அவன் விடாமல் அப்படியே தான் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இன்னும் உங்கள் லிப்ஸில். இப்போ உங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணுங்க சுங்கா அப்படின்றீங்க. ஜேகே கிஸ் பண்ணிட்டே சிரிக்கிறான். அவங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து அவன் கிஸ் பண்ணுறதுக்கு அப்படியே அலோவ் பண்ணி விடுறீங்க. சரி இப்போ ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இப்படி தரணும் கிஸ்ஸு மூச்சு விடாமல் நீ வச்சு எடுத்துக்கிட்டு பொடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வந்து பொறுக்கி அப்படின்ற மாதிரி மூச்சு வாங்குறீங்க. ஜேகே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து தலையை மட்டும் ஆட்டுறீங்க. அவன் கிஸ் பண்ணுறதே உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்கு. இப்போ ஜேகே வந்து இப்போ உங்கள் ஹெட்டோட அவன் ஹெட்டை வந்து இடிச்சிட்டு லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்கிறீங்க. ஸோ ஜேகே என்ன உங்களை வந்து அப்படியே தான் உங்ககிட்ட நல்லா ஒட்டி தான் வச்சு நிற்க வச்சுட்ருப்பான். நீங்கள் வந்து போதுமே விட அப்படிமா சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து அவன் ஃபிங்கர் எடுத்துருந்து இந்த லிப்ஸ் இருக்கு தெரியுமா தேன் தெரியுமாடி அது டேஸ்ட் அப்படியே வச்சுருக்கடி நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு பத்தவே மாட்டேங்குது எவ்வளோ சாப்பிட்டாலும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கிஸ் பண்ண வரான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி தள்ளுறீங்க. ஜேகே வந்து ஒன்று போதும் நீ ஒன்று சொல்லி நிறைய பண்ணிட்ட விடுன்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் அவன்கிட்ட தள்ளி வரீங்க. ஜேகே வந்து சரி ஒரு ஹக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் ஜங்குக்கா குழந்த மாதிரி பண்ணி எல்லாமே இது பண்ணுற அம்மா சொல்ல ஹக்கு தாண்டி கேட்டேன் அப்படின்மா சொல்கிறான். நீங்களும் வந்து சரிவா அப்படின்மா சொல்லிட்டு டைட்டாக ஒரு ஹக் தரேன் அவங்களுக்கு. நீங்களும் வந்து அவனுக்கும் பேக்கப் பண்ணுறீங்க. சரி இப்போ ஜேகே வந்து ஒரு நிமிஷம் அப்படின்மா சொல்கிறான். நீங்கள் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ போய் அந்த கவர் எடுக்கிறான். நீங்கள் வந்து அதான் நான் எடுத்துக்கிட்டேனே அப்படிமா சொல்ல கிஃப்ட்டு சொன்னேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தா ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே இன்னொரு கவர் இருக்குது. இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எடுக்கும் போது கீழே கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ ஜேகே வந்து இதை ஒரு தடவை போட்டு வந்து காமியே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்னது இது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஷாக்கு. ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜேகே வந்து சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா நான் வீடியோ காலில் சொன்னலை அதே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னன்னா நம்ம தமிழன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு ஸோ உங்களுக்கு காமிச்சிருப்பேனே அதை வாங்கிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். எப்போ வாங்கினே உங்களுக்கே தெரியல. நீங்கள் வந்து இது எப்போ வாங்கினேன் நான் கூட வீடியோ காலில் தானே இருந்தேன் எனக்கு தெரியவே இல்லைன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் அப்படி தான் அம்மா சொல்ல. நீங்கள் வந்து கண்டிப்பாக நான்லாம் இதில் போட மாட்டேன் எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்காது அந்த ஃப்ரெண்டில் நல்லாவே இல்லைன்றமா சொல்ல ஒரு தடவை போட்டு காமிடி எனக்கு தானே போட்டு காமிக்க போகிற வேறு யாருக்காவது காமிக்க போகிற வெளியில் இது போட்டு போனால் சொல்லணா எனக்கு மட்டும் போட்டு காமின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா கண்டிப்பாக என்னால் முடியாது ஜங்குக்கா இதெல்லாம் ஆக்வர்டாக இருக்குது ஜங்குக்கா எனக்குன்ற மாதிரி சொல்ல ப்ளீஸ் 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 எனக்காகன்ற மாதிரி இப்போ உங்களை தள்ளிட்டு போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே விடுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா எனக்கு கண்டிப்பாக முடியாது ஜங்குக்கா அப்படின்றீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லலை என் புஜ்ஜில் பொண்டாட்டி ப்ளீஸ் ஒரே ஒரு போட்டு காமி நான் அப்புறம் போயிடுறேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜோகே ப்ளீஸ் ஜோகே வேணாம் ப்ளீஸ் எனக்கு ஷையாக இருக்குன்ற மாதிரி சொல்ல சரி அப்போ நான் போட்டு விட்றேன் உனக்குன்ற மாதிரி அவன் சொல்ல. நீங்கள் வந்து என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. போட்டு வாடி ப்ளீஸ் டீ ரொம்ப கெஞ்சிறான் ப்ளீஸ்ன்றான். நீங்கள் வந்து ஒரு தடவை தான் போட்டு காம்பேன் போய் இன்னொன்ற மாதிரி சொல்ல புடின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ அது உங்கள் தைஸ் வெறியும் தான் இருக்குது. நீங்கள் வந்து இது என்ன இவ்வளோன்னு இருக்குது நல்லாவே இல்லை இது வேறு போட்டு காமின்றான் பொறுக்கி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து வெளியே அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து நெயில் கடிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ வருவான்ட்டு. ஸோ நீங்கள் வியர் பண்ணிட்டீங்க. நீங்கள் மிரர்லேயே பார்க்குறீங்க. ஐயோ இது வேறு தெரியுதே அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டில் கையை வச்சுட்டு மறைச்சிக்கிட்டே வரீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டோன்னே ஜேகே வந்து பார்க்குறான் ஆர்வமாக. நீங்கள் வந்து போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோல்டர் மட்டும் தெரியுது. வெளியே வாடி அப்படிமா சொல்கிறேன். வெளியெல்லாம் வர முடியாது
நல்லாவே இல்லை என்னமா சொல்ல. ஜேகே வந்து வாடி அப்படின்மா சொல்கிறான். நீங்கள் வந்து இல்லை நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் உள்ளே வந்துட்டான். நீங்கள் வந்து ஜேகே ஜேகே அப்படிமா சொல்கிறீங்க. ஏய் சூப்பராக இருக்குடி அப்படிமா சொல்கிறான் ரெஸ்ட் ரூம்குள்ளே. நீங்கள் வந்து ஜேகே வெளியே போ ஜேகே அப்படிமா சொல்கிறீங்க. ஜேகே வந்து நிஜமாக செம்மையாக இருக்குடி உனக்கு அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து ஜேகே எனக்கு வெக்கமாக இருக்குது ஜேகே ப்ளீஸ் ஜேகே வெளியே போ ஜேகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து கையை மட்டடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே அப்படின்றீங்க. ப்ளீஸ் 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 கை மட்டடு ஒரே ஒரு தடவை அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே இதெல்லாம் தப்பு ஜேகே அப்படின்றீங்க. ஏய் இப்படி தான் கல்யாணம் பண்ணி நான் தாண்டி பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் முன்னாடி வரான். நீங்கள் வந்து ஜேகே வேணாம் ஜேகே எனக்கு பயமாக இருக்குது ஜேக்கின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கீழே காணி கத்தியே கூப்பிட்றாதடின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜேகே எனக்கு வெக்கமாக இருக்குது ஜேகே போ ஜேகே அப்படிமா சொல்கிறீங்க. ப்ளீஸ் 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 ஒரே ஒரு தடவை கை மட்டடு அப்படின்மா சொல்ல நீங்கள் வந்து என்னால் முடியவே முடியாதுன்றீங்க. ஸோ இப்போ ஜேகே வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிறான். நீங்கள் வந்து ஜேகே வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் பண்ணாத நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன் ஏன் எனக்கு இப்படி பண்ணுற எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது விட்டுறேன்மா சொல்கிறீங்க. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுறேன் அம்மா சொல்கிறான். ஸோ இப்போ உங்கள் கையை எடுத்துடுறான். நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு தலையை குனிச்சிக்கிறீங்க. ஜேகே வந்து அப்படி தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஸ்மைலி ஃபேஸ்லாம் அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த ஃப்ரெண்டில் மட்டும்தான் அப்படி இருக்குது. அது கூட உங்களுக்கு அவ்வளோ இதுவோ தெரியல ஆனால் அழகாக இருக்குது. ஏய் லூஸு இது உனக்கு எங்கடி எங்கள் அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். பாரு ஃப்ரெண்டில் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வெக்கமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. நீ கொஞ்சம் ஒழுங்காக பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்றீங்க. இப்போ ஜேகே வந்து கையை விட்டு நீங்கள் போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. வெக்கமாக இருக்கி இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து இப்போ உங்களை திருப்பிட்டு அப்படியே உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா வெக்கமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ் எல்லாம் அப்படியே பிங்கிஷ் ஆகிடுச்சி உங்களுக்கு. ஜேகே இப்போ அப்படியே அவங்க நல்லா பெண்ட் பண்ணால் தான் அவங்களை நல்லா ஹக் பண்ண முடியும். அப்படி ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து எனக்கு விடு ஜேகே எனக்கு ஒரு இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து எதடி தப்பு அவனை ஹக் பண்ணிட்டு தப்பா இல்லை திடீர் திப்புன்னு யாராவது வந்தால் அசிங்கமாகிடும் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் உன்னை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் வேறு யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து பண்ணி தான் பாருண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே இப்போது அப்படியே வந்து உங்கள் சீக்ஸை கிஸ் பண்ணுறான். அழகாக இருக்கடி மிரர் பாரு அம்மா சொல்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு நல்லா இருக்கு உங்கள் ட்ரெஸ்ஸு அந்த பிளாக் கலரு. ஜேகே வந்து இதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணியாடி அழகாக இருக்கடி எங்கடி உனக்கு அசிங்கமாக இருக்குது க்யூட்டாக இருக்கிற ஹாட்டாக இருக்கு அப்படின்மா சொல்கிறான். ஏன் ஜேகே இப்பெல்லாம் பேசாதம்மா சொல்கிறீங்க. ஜேகே இப்போது உங்கள் நெக்கில் தான் வந்து அவன் ஹெட்டை வச்சுருப்பான். இப்போ அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜேகே அப்படின்றீங்க. அவன் வந்து கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்டில் வருது. நீங்கள் வந்து ஜேகே வேணாம் அப்படின்றீங்க. உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிட்டான். அப்படியே தான் இப்போ கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஜேகே தப்பு ஜேகே வேணாம் ஜேகே எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிமா சொல்ல. ஸோ உங்கள் ஃப்ரெண்டில் கிஸ் பண்ணுறான் இப்போ குனிஞ்சு. நீங்கள் வந்து ஜேகே அப்படின்றீங்க. அம்மா சொல்லிட்டான். ஸோ இப்போ ஜேகே அப்படியே உங்களை ரொட்டேட் பண்ணி ஸோ மறுபடியும் உங்கள் ஃபோர்ஹெட்டு ஐஸு நோஸு லிப்ஸு ஃபுல்லாக உங்கள் ஜாவ்லின் எல்லாம் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். வந்து ஜேகே போதும் ஜேகே கிஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே தப்பு ஜேகே இது இல்லாமல் சொல்கிறீங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை பண்ணிக்கலாமேன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே அப்படின்றீங்க. ப்ளீஸ் டி இப்போ நீங்கள் வந்து ஜேகே இதெல்லாம் கல்யாணம் முன்னே தப்பு ஜேகே நீ ஏன்ட்டு சொல்லியிருக்க ஜேகே நீ எப்படி பண்ணலாமா ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் தாண்டி சொன்னேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்டி இப்படி பார்த்துட்டு இப்போ போய் தூங்க முடியாது நைட்டு என்னால்ன்ற மாதிரி சொல்கிறான். வந்து ஜேகே அந்த தப்பு ஜேகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ப்ளீஸ் அது மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அப்படின்றீங்க. அவங்க 2 ஹேண்டு வந்து அவன் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அங்கே இருக்கிற வாலில் அப்படியே அவங்க சாச்சின்னு அப்படி கிஸ் பண்ணி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து ஜேகே வேணாம் ஜேகே ப்ளீஸ் ஜேகே அப்படின்றீங்க. ஸோ இப்போ பக்கத்தில் ஷவர் இருக்கும். நீங்கள் வந்து ஜேகேயோட கையை வந்து இது பண்ண பார்ப்பீங்க. அவங்க வந்து பிடிச்சி வச்சுருப்பான் வேணான்னு போது இப்போ ஷவர் ஆன் பண்ணி விட்டீங்க. 2 பேர் மேலேயே இப்போ ஷவர் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஜேகே வந்து அந்த ஷவரை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து அப்படியே பப்பு ஐஸில் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே அப்படியே இப்போ உங்கள் லிப் டு லிப் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் பிளாக் கலர் ட்ரெஸ் வேறு போட்டிருப்பீங்களா அது ஃபுல்லாக நனைஞ்சு அப்படியே இப்போ வந்து உங்கள் பாடி அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. ட்ரெஸ்ஸு நல்லா அப்படியே ஒட்டிக்கிச்சு. அது ஏற்கனவே டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். நீங்கள் வந்து ஜேகே தப்பு ஜேகே வேண்டாம் அப்படின்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு
நான் அவனை துரத்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை. இப்போ ஜேகே வந்து உங்கள்கிட்ட தள்ளி போகிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. இல்லை சாரி அப்படிமா சொல்லிட்டு ஸோ இப்போ அவன் ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான். நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி பின்னாடியே வரீங்க. ஜேகே வந்து உங்களை பார்க்கவே இல்லை. சரிடி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பை நான் சொல்லிட்டு நீங்கள் போய் ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே வந்து வீடி என்னமா சொல்கிறான். நான் இப்போ என்ன தப்பாக சொன்னேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி தப்புன்னு தானே சொன்னேன். அதுக்கு ஏன் கோச்சிக்கிட்டு போகிறேன் அப்படிமா நீங்கள் கேட்குறீங்க. நான் கோச்சிக்கெலாம் போகலடி, கரை தாண்டி தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் கையை வந்து எடுத்து விட்றான். இப்போ நீங்கள் ஜேகே ஃப்ரெண்டில் போயிட்டு ஏன் பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுற அப்படிமா கேட்குறீங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடி, எனக்கு புரியுதுடி, நான் கிளம்புற வீட்டுக்கு அப்படிமா சொல்ல. நீங்கள் வந்து என் கூட ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கீழே இருக்காங்க, வந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் பண்ணாடி, புரிஞ்சுக்கோ. நான் உன் மேலே கோவம்லாம் இல்லைன்ற மாதிரி உங்கள் சீஸ் கப் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து அம்மா ஒன்றும் வீட்டிலலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து சரி பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் ஜேகே வந்து உங்கள் சிக்ஸ் தானே கப் பண்ணிகிட்ருப்பான். இப்போ நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு அப்படியே எக்கி வந்து அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. நமக்கு நீங்கள் வந்து கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே பேக் கிஸ்லாம் பண்ணலாம், அப்படியே தான் நின்றுருக்கான். நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பேக் கிஸ்லாம் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே என்னை கிளம்புறேன் என்னை விட அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். நீங்கள் வந்து அவ்வளோ பேர் ஆயிட்டீங்களா, நானே உனக்கு முத்தா தரேன், நீ எனக்கு திருப்பி தர மாட்டல, சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திரும்பி நின்றுக்கிறீங்க. இப்போ ஜேகே சிரிச்சு வந்து உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து என்னை விடு, நானே உனக்கு கிஸ் பண்ணேன்னு நீ திருப்பி கிஸ் பண்ணலாம், அவ்வளோதானே இல்லாம் நான் வந்து உன்னை வந்து இது பண்ண சொன்னால் உடனே கோச்சிப்பல்ல, நானும் கோச்சிக்கிறேன் நீயும் கோச்சிக்கொண்டு பேசாதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சுட்டு இப்போ உங்கள் நெக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல பண்ணாதெல்லாம் எதுவுமே சொல்ல, அவன் கிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே ஒரு கிஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரி போகுது. நீங்கள் வந்து ஜங்குக்கா பொறுமையாக அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கா அப்படியே வந்து உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. கிஸ் கேட்டல நிறைய தரேன், நிறைய தரேன், நீ போதுன்ற அளவுக்கு தரேன் எதுமா சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை பார்த்து அப்படியே கட் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஷையாகிறீங்க. லவ் யூ அப்படிமா சொல்ல, நீங்கள் லவ் யூ டூ அப்படிமா சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜேகே அப்படியே தான் வந்து உங்கள் மேலே வரான். நீங்கள் வந்து ஜங்குக்கா வெயிட்டாக இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே தான் அவங்க போயிட்டு ஃபுல்லாக அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஹாப்பி லவ் மேக் போய் ஸோ நம்ம இதோட இந்த ஒன் ஷாட் நீங்கள் முடிச்சிக்கலாம்டா. என்னால் செகண்ட் பார்ட் இதுக்கு போட முடியாது. ஸோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன். செகண்ட் பார்ட் போகிறது ரொம்ப கஷ்டம்டா இதுக்கு, ஏன்னா இதே போதும்னு தான் எனக்கு இதே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ லவ் யூ மோம்ஸ், டேக் கேர், பை பை, லவ் யூ.